ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாக இருக்கிறது. யாருக்குள்? அவருக்குள்னு சொன்னால் இயேசுவுக்குள். இந்த கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தில் மாத்திரம் இந்த கிறிஸ்து அவருக்குள் அப்படின்ற வார்த்தை கிட்டத்தட்ட 12 முறைக்கு மேலே வருது. கிறிஸ்துவுக்குள், அவருக்குள், அவரோட கூட, அவரால் அப்படின்ற வார்த்தை. அப்போது தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாக இருக்கு. சொல்லுங்க, அவருக்குள் வாசமாக இருக்கிறது. அவருக்குள் வாசமாக இருக்கின்றது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய தியாலஜி, ஒரு பெரிய வெளிச்சம். அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க, இன்னும் ஒரு டீப் லெவல் போது, மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராக இருக்கிற அவருக்குள் நீங்களும் பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். சகல பரிபூர்ணமும் அவருக்குள் வாசமாக இருக்கிறது. அடுத்து பவுல் சொல்றாரு, அவருக்குள் வாசமாக இருக்கிறது பரிபூர்ணம் எல்லாம், இப்பொழுது நீங்களும் பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். சொல்லுங்க, பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறேன். சத்தமா சொல்லுங்க, பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறோம். அப்ப பரிபூரணம் என்பது அவருக்குள் இருந்து நமக்கு கடத்தப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க, நான் அறகுறையான ஆள் கிடையாது. சத்தமா சொல்லுங்க, நான் அறகுறையான ஆள் கிடையாது. நான் இம்மெச்சூர் கிடையாது. சொல்லுங்க, நான் இம்மெச்சூர் கிடையாது. ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நமக்குள்ள ஒரு பரிபூர்ணமான வாழ்க்கையை தந்திருக்கிறார். சொல்லுங்க, பரிபூர்ணமான வாழ்க்கை. ஆவியில, ஆத்துமாவில, சரீரத்தில், பொருளாதார காரியத்தில், குடும்ப வாழ்க்கையில, கையிடும் காரியங்களில் எல்லாவற்றிலும் ஒரு பரிபூர்ணமான வாழ்க்கை. சொல்லுங்க, பரிபூர்ணமான வாழ்க்கை. சொல்லுங்க, குறைவில்லாத வாழ்க்கை. பைபிள் சொல்லுது பாருங்க, சகல துரைத்தனத்துக்கும் சகல அதிகாரத்துக்கும் தலைவராக இருக்கிறவர். அப்போ என்ன நெகட்டிவான ஃபோர்ஸ் இருந்தாலும் அவைகளுக்கு மேல அவர் அதிகாரியா இருக்கிறார், தலைவராக இருக்கிறார். சொல்லுங்க, தலைவராக இருக்கிறார். அவர் எல்லாவற்றுக்கும் மேல தலைவராக இருக்கிறார். ஆமென். அவர் பொல்லாங்கன் எய்கிற ஒரு அம்பை டைவர்ட் பண்ணி விட முடியும். கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். பொல்லாங்கன் எய்கிற ஒரு நெகட்டிவான அம்பை டைவர்ட் பண்ணி விட முடியும். அதான் சொன்னாரு, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும்னா ஒரு அர்த்தம் தியாலஜிக்கல் வேர்ட்ல சொல்றாங்க, அவர் டைவர்ட் பண்ணி விடுவார்னு சொல்றாங்க. ஆமென். சொல்லுங்க, டைவர்ட் பண்ணி விடுவார். சொல்லுங்க, எனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த பொல்லாத ஆயுதத்தையும் அவர் டைவர்ட் பண்ணி விடுவார். சொல்லுங்க, டைவர்ட் பண்ணி விடுவார். உங்களுக்கு விரோதமா ஆரம்பிக்கும், ஆனா அது முடியும் போது வேற இடத்துல போய் முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களுக்கு விரோதமாய் வருகிற ஆபத்தை கர்த்தர் டைவர்ட் பண்ணி விடுவார். சொல்லுங்க, டைவர்ட் பண்ணி விடுவார். உங்களுக்கு விரோதமாய் வருகிற விபத்தை, உங்களுக்கு விரோதமாய் வருகிற மரணத்தை, உங்களுக்கு விரோதமாய் எந்த துரைத்தனங்கள் அதிகாரங்கள் எழுப்பினாலும் கர்த்தர் அதை டைவர்ட் பண்ணி விடுவார். இதை விசுவாசிங்க, ஆழமா நம்புங்க. ஏன்னா அவர் தலைவராக இருக்கிறார். சொல்லுங்க, அவர் தலைவராக இருக்கிறார். இந்த உலகத்துல அவர் எல்லாவற்றுக்கும் மேல தலைவராக இருக்கிறார். அதான் சொல்றாரு, அவர் நான் தலைவராக இருக்கிறேன், எந்த தீமையும் நான் டைவர்ட் பண்ணி விடுவேன். நான் பரிபூர்ணம் உள்ள ஆளாக இருக்கிறது போல நீங்களும் பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். நம்ம சொல்லக்கூடாது, அவங்களுக்கு வந்துருச்சுன்னா நமக்கும் வரத்தானே செய்யும், அப்படி சொல்லக்கூடாது. அவங்களுக்கு வரும், பட் எனக்கு வர்றது டைவர்ட் பண்ணப்படும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமென். இந்த பிப்ரவரி மாதம் கர்த்தர் உங்களுக்கு வருகிற தீமையான காரியங்களை எல்லாம் டைவர்ட் பண்ணி விடுவார். ஆமென். ஏன்னா அவர் தலைவராக இருக்கிறார். சொல்லுங்க, அவர் தலைவராக இருக்கிறார். ஆமா, அவர் தலைவராக இருந்தால் என் வாழ்க்கையில சக்சஸ் தான். அவர் தலைவராக இருக்கிறதுனால என் வாழ்க்கையில வெற்றி தான். அவர் தலைவராக இருக்கிறதுனால என் வாழ்க்கையில செழிப்பு தான், முன்னேற்றம் தான். நான் செய்கிற அத்தனையிலையும் பெரிய ஆசீர்வாதங்கள் தான். ஏன்னா எனக்கு மேல அவர் தலைவராக இருக்கிறாரு. இப்போ அவருக்குள்ள இருக்கிற அத்தனை பரிபூர்ணமான காரியங்களையும் எனக்குள்ள அவர் வைத்திருக்கிறார். சொல்லுங்க, எனக்குள்ளே வைத்திருக்கிறார். சொல்லுங்க, உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பரிபூர்ண வெளியே வரணும். ஆமென். இந்த வசனத்தை பாருங்க, கொலோசியர் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19 வாசிச்சுட்டு 13 வாசிப்போம். 19 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, சொல்லுங்க, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். சொல்லுங்க, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவை எல்லாம் நிறைவாக்குவார். சொல்லுங்க, என் குறைவை எல்லாம் நிறைவாக்குவார். சொல்லுங்க, என் தேவன் நிறைவாக்குவார். என் தேவனிடத்துல சகல ஐஸ்வர்யங்கள் இருக்கிறது. சொல்லுங்க, சகல ஐஸ்வர்யங்கள் இருக்குது. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்திலிருந்து என் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார். என்கிட்ட குறை இருக்குது, அவர்கிட்ட ஐஸ்வர்யம் இருக்குது. என்னுடைய குறைவுகளை எல்லாம் அவருடைய ஐஸ்வர்யத்திலிருந்து நிறைவாக்குவார். சொல்லுங்க, நிறைவாக்குவார். சத்தமா சொல்லுங்க, நிறைவாக்குவார். இப்போ 13 வாசிங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு இந்த பலன் உண்டுன்ற வார்த்தை கிட்ட தான் எனக்கு அதுக்கு போதுமான ஆற்றல்கள் உண்டு, திறமைகள் உண்டு, ஞானம் உண்டு. அப்போ கடவுள் நம்மளை பரிபூர்ணம் உள்ளவெல்லாம் வச்சிருக்கிறார். இந்த பரிபூர்ணம் என்ன தெரியுமா? உங்களுக்கு போதுமான ஆற்றல் வைக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்குள்ளே போதுமான திறமைகள் வைக்கப்பட்டிருக்கிறது, போதுமான
தேவ ரகமான பரிபூர்ணங்கள்லாம் உங்களுக்குள்ள வாசமாக இருக்கிறது. நாம் என்ன பண்ணுறோன்னா நம்மளை குறைச்சலாம் மதிப்பிடுறோம். கர்த்தர் நமக்குள்ள எல்லா பொட்டன்ஷியலையும் உள்ளே வச்சிருக்கிறாரு. ஆற்றல்கள், தாளந்துகள், திறமைகளை உள்ள வச்சிருக்கிறாரு. நம்முடைய வாழ்க்கை நோக்கத்தினுடைய சகல வெற்றிகரமான காரியங்களை நிகழ்த்தி முடிக்கும்படியாக சகல பரிபூர்ணம் நமக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க, சகல பரிபூர்ணமும் எனக்குள்ள இருக்கிறது. இப்போ அதை டியூன் பண்ணி வெளியே கொண்டு வர வேண்டியதான். அதை வெளியே கொண்டு வர முயற்சிக்க வேண்டியதான். நாம் ஒரு காரியத்தில் ஜெயிக்க முயற்சி எடுத்தால் அந்த பரிபூர்ணம் வெளியே வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த பரிபூர்ணம் வெளியே வரும், அந்த மெச்சூரிட்டி வெளியே வரும், அந்த பொட்டன்ஷியல் வெளியே வரும். நீங்கள் இறங்காதனால தான் அதை பார்க்க முடியல. நீங்கள் அந்த காரியத்தை சவாலாக எடுத்துக்கிட்டு முன்னேறாதனால தான் அதை ஒரு ஜெயத்தை பார்க்க முடியல. பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள், இருப்பீர்கள்னு சொல்ல, பரிபூர்ணம் உள்ளவர்களாய் ஆவீர்கள்னு சொல்லலை, பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். அப்போ ஆல்ரெடி உங்களை அப்படி ஆக்கியாச்சு அப்படின்றாரு. சொல்லுங்க, நான் ஏற்கனவே அப்படி இருக்கிறேன், நான் அப்படி ஆக்கப்பட்டிருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள் அப்படி ஆக்கப்பட்டிருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள் நான் பரிபூர்ணம் உள்ளவனா இருக்கிறேன், நான் என்ன செய்தாலும் வாய்க்கும். அதை தான் பிலிப்பியர்ல பவுல் சொல்றாரு, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்திலிருந்து என் குறைவையெல்லாம் நிறைவாக்குவார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய அப்படின்ற இடத்துல எல்லாவற்றையும் ஜெயிக்க, எல்லாவற்றையும் சாதிக்க, எல்லா ரீதியிலும் முன்னேற எனக்கு பலன் உண்டு, எனக்கு ஆற்றல் உண்டு, எனக்கு திறமை உண்டு, எனக்கு ஞானம் உண்டு. கிறிஸ்துவுக்குள் நம்ம என்ன வாக்கப்பட்டு இருக்கிறோம் அதுதான் போதிக்கணும் சபையில். கிறிஸ்துவுக்குள் என்ன வாக்கப்பட்டு இருக்கிறோம்? இந்த உலகத்தில் தான் இருக்கிறோம். இந்த உலகத்தில் தான் வாழ முடி வச்சிருக்கிறாரு. ரட்சிக்கப்பட்ட உடனே அடித்து பரலோகத்துக்கு கொண்டு போல இல்லை, இந்த உலகத்தில் தான் வாழ வச்சிருக்கிறாரு. அப்போ இந்த உலகத்தில் கர்த்தர் ரட்சிப்பை கொடுத்து சும்மா வெறுமனை விட்டுறல, நம்மளை எம்டியாக விட்டுறல. ஏதோ ரட்சிப்பை தான் தர முடியும், மற்றதெல்லாம் நீ தான் பார்த்துக்கணும் அப்படிலாம் விட்டுறல. ரட்சிப்பை கொடுத்து இந்த உலகத்தில் நம்மளை பரிபூர்ணம் உள்ளவர்களை ஆக்கி வச்சிருக்கிறாரு. அதனால தான் இயேசு சீசரில் பார்த்து சொன்னார், நான் செஞ்ச மாதிரியே செய்யுங்கன்னாரு. நான் செஞ்ச மாதிரியே செய்யுங்க, நான் பேசின மாதிரியே பேசுங்க, நான் தொட்ட மாதிரியே தொடுங்க, நான் எல்லாவற்றையும் எப்படி ஜெயிச்சனோ அப்படியே நீங்கள் ஜெயிங்க. அப்புறம் நீங்கள் நானும் யோசிக்கலாம், அப்போ அது விசுவாசிகளுக்கு எப்படி பொருந்தும்னு நினைக்கலாம். விசுவாசிகளுக்குத்தான் அது பொருந்தும். ஒரு சீசனாக இருந்தால் கூட, ஒரு அப்போஸ்தலனாக இருந்தால் கூட, ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தால் கூட, ஒரு சுவிசேஷனாக மேய்ப் பண்ணால் போதகனாக இருந்தால் கூட, அவன் விசுவாசியாக இருந்தால் தான் அது வேலை செய்யும். இத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. நீங்கள் விசுவாசித்தால் தான் மேன்மையை காண முடியும். இப்போது நம்ம இந்த பெந்தெக்கோஸ்தே சபைகள் தான் என்ன பிரித்து வச்சிட்டாங்கன்னா, பாஸ்டர்ன்றது வேற, விசுவாசிகள்ன்றது வேறன்னு பிரித்து வச்சிட்டாங்க. நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற எல்லாருமே பாஸ்டர்ஸ் தான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமேன், சத்தமாக சொல்லுங்க ஒரு ஆமேன். இன்னொன்று சொல்கிறேன், எல்லாருமே விசுவாசிகள் தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? என்ன, நான் பிரசங்கம் பண்ணுற விசுவாசி, நீங்கள்லாம் கேட்குற விசுவாசி, அவ்வளோதான். ஆமேன். அப்போ விசுவாசித்தால் அப்படின்னா எல்லாருக்கும் பொருந்தும். நீங்கள் ஒன்றை விசுவாசிக்கணும், கடவுள் என்னை ரட்சித்து மீட்டு என்னை பர்ஃபெக்ட் ஆக்கி பரிபூர்ணமாக்கி இந்த உலகத்தில் விட்டுருக்கிறாரு. அப்போ நான் என்ன செய்யணும்? மலையை பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போகத்தக்க. நான் சொல்கிறேன், கர்த்தர் சவால்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை தரல, கர்த்தர் பரிபூர்ணமானவர்களாக ஆக்கி சவால்களை எதிர்கொள்ள செய்கிறார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? கர்த்தர் பிரச்சனையின் மேல வேலை செய்யறதில்ல, கர்த்தர் நமக்குள்ள வேலை செய்கிறார். கர்த்தர் அதை நீக்குவதில்லை, அதை சந்தித்து ஜெயிக்க திராணி உள்ளவர்களாக நம்மளை மாற்றுகிறார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? கர்த்தர் அங்க வேலை செய்யல, கர்த்தர் நமக்குள்ள வேலை செய்கிறார். எது வேணும் உங்களுக்கு? உங்களுக்கு முன்னால் இருக்கிற மலையை எடுத்து போடுறது வேணுமா? உங்களுக்கு முன்னால் இருக்கிற மலையை மாற்றக்கூடிய சக்தி உங்களுக்கு வேணுமா? எது வேணும்? சோம்பேறிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆண்டவரே மலையை என்னை விட்டு எடுத்து போடுன்றாங்க. கர்த்தர் அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறதில்ல. மலையை கர்த்தர் மாற்றுகிறது இல்லை, கர்த்தர் மலையை பெயர்க்கிற நபர்களாக நம்மளை மாற்றுகிறார். இத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? பிள்ளைங்க படிக்கிறீங்க, எக்ஸாம் கர்த்தர் எழுதி கொடுக்கணுமா, இல்லை எக்ஸாமை எழுதி ஜெயிக்கக்கூடிய ஞானத்தை தரணுமா? நாம் எங்கே நிற்கிறோம்? ஆண்டவரை எழுதி கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும் ஆண்டவரே. அப்போ எதுக்கு சொல்ல வரேன்? நாம் எழுதி கொடுக்கணும்னு நினைக்கிறோமா, இல்லை எழுதக்கூடிய திராணி வேணும்னு ஜெபம் பண்ணுறோமா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமேன், அல்லேலூயா. நான் சொல்கிறேன், கர்த்தர் சொல்கிறாரு, எப்பா நான் ஜெயிச்சா அது என்னுடைய வல்லமையை காண்பிக்கும், நீ ஜெயிச்சா உன்னுடைய பலனை காண்பிக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நான் ஜெயிச்சா எனக்கு மகிமை, நீ ஜெயிச்சேனா தான் உனக்கு மகிமை, உனக்கு கிரீடம். கர்த்தர் உங்களை என்னை மகிமைப்படுத்த விரும்புகிறார். பக்கத்தில் கேட்டு சொல்லுங்க, கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்த விரும்புகிறார். எப்படி மகிமைப்படுத்த விரும்புகிறார்? நீங்க ஜெயிக்கணும், நீங்க சாதிக்கணும், நீங்க முன்னேறணும், நீங்க கடந்து செல்லணும். நீங்க முன்னேறணும்ன்ற
கர்த்தர் பார்க்குறாரு. அதனால தான் கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா மலையில வேலை செய்யலை, உங்களுக்குள்ள வேலை செய்கிறாரு. உங்கள் பிரச்சனையில் அவர் வேலை செய்யலை, உங்களுக்குள்ள வேலை செய்கிறார். அதனால தான் பைபிள் சொல்லுது, உங்களை நான் பரிபூர்ணம் உள்ளவர்கள் ஆக்கிடுறேன். சொல்லுங்க, ஏன்னா கர்த்தர் பரிபூர்ணம் உள்ளவர் ஆக்கி இருக்கிறாரு. இந்த உலகத்தில் ரட்சிக்கப்பட்ட நான் பரிபூர்ணம் உள்ளவன், எந்த தீமையும் ஜெயிக்கிறவன், எந்த சவால்களையும் ஜெயிக்கிறவன், எந்த சோதனைகளையும் ஜெயிக்கிறவன். ஹலோ, இந்த தைரியம் இந்த வெளிச்சத்தில் தான் நாம் நின்றுக்கிட்டு இருக்கிறோம். இந்த வெளிச்சத்தில் தான் இந்த ஊழியம் நிற்கிது. எத்தனை பேர் ஆமென்னு சொல்லுங்க? இந்த வெளிப்பாட்டில் தான் இந்த ஊழியம் நிற்கிது. இல்லைன்னா என்னைக்கோ ஊழியத்தை க்ளோஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க நிறைய பேர். ஒரு வெளிப்பாடு வேணும். கர்த்தர் இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் சாதிச்சு நிற்க வைப்பார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அதுக்காக உள்ள எல்லாத்தையும் வச்சிருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனால் நல்லா கவனிங்க, நம்ம நினைக்கிறோம் அப்படி டக்கு டக்கு டக்குன்னு வளர மாட்டேன்னு நினைக்கிறோம், அப்படி டக்கு டக்குன்னு ஃப்ளரிஷ் ஆக மாட்டேன்னு நினைக்கிறோம். போன வாரத்தில் அப்பா அம்மா கிட்ட ஒரு கதையை சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஒரு தாத்தாவும் ஒரு பேரனும் 2 பேரும் செடி வளர்த்தாங்களாம். கவனிங்க, 2 பேரும் செடி வளர்க்குறாங்க. தாத்தா இப்போ பாக்கியராஜ் தாத்தா இருக்காரு, பிரெயின் இருக்கிறார், 2 பேரும் செடி வளர்க்குறாங்க. கிளவராக யார் வளர்க்குறா அப்படின்னு பார்த்தா பிரெயின் வந்து என்ன பண்ணுறான், 2 பேருக்கு இங்கே விதையை கொடுத்து வச்சு நல்ல சட்டியில் போட்டு செடியை வளர்க்குறாங்க. பிரெயின் என்ன பண்ணுறான், தண்ணியாக ஊற்றுறான், பக்கெட் தண்ணியாக. அதை என்ன பண்ணுது, கபன்னு வளர ஆரம்பிக்குது. தாத்தா வந்து தண்ணியை தெளிக்கிறாரு. தாத்தா வந்து மக்கு எடுத்துக்கிறாரு, தண்ணியை வச்சுட்டு தெளிக்கிறாரு. ஆனால் பிரெயின் வந்து தண்ணியை கபன்னு ஊற்றுறான். எது சக்ஸஸ்ஃபுல்னு நினைக்கிறீங்க? கபன்னு தண்ணியை ஊற்றுறது தானே சக்ஸஸ். ஆமென். கபன்னு தண்ணியை ஊற்றுனா அந்த நேரத்தில் நமக்கு தெரியாது. கபகவன் ஊற்றும் போது செடி டக்குன்னு அடுத்த வாரத்தில் வளருது பாருங்கள். உடனே தாத்தாவுக்கே டவுட் வந்துடும், நம்ம முறையாக வளர்க்கலை போலையே அப்படின்னு. கபகவன் வளருது. இவர் தாத்தாவுடைய செடி வளர மாட்டேன்து, அப்படி மொல்லமாக வந்து நிற்கிது, அவ்வளோதானே ஒழிய வளர மாட்டேன்து. 2வது வாரம் கபகவன் தண்ணியை ஊற்றுறான், அப்படி அவன் ஹைட்டுக்கு வந்துருச்சு. இந்த செடி வளர மாட்டேன்து. இவர் தண்ணி தெளிக்கிறாரு. தண்ணி தெளிச்சா வளருமா? கபகவன் ஊற்றுறான் தானே வளரும். என்ன சுந்தரிக்கா சொல்கிறீங்க? விஷயத்துக்கு வர்றேன். அப்புறம் 3வது வாரம் தண்ணியை ஊற்றுறான், பயங்கரம் வளர்ந்து நின்றுச்சு. இவர் செடி இங்கே குட்டையை அப்படி நின்றுக்கிட்டு இருக்கு, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளருது. சரி, கொஞ்ச நாள் ஆச்சு, நல்ல இது இவன் மரமாகிடுச்சு, இது கொஞ்சம் மேலே வந்துருச்சு. ஒரு நாள் பயங்கரமான சூறாவளி காற்றுல பார்த்தீங்கன்னா கபகபன்னு வளர்ந்துச்சு. அதை அப்படியே சாஞ்சு படுத்துருச்சு. இந்த செடி அப்படி ஸ்ட்ராங்காக நிற்கிது. எப்பெல்லாம் கபகபன் வளைஞ்சா தாத்தாவை பார்த்து பேரன் சிரித்தான், ஏளனம் பண்ணான். தாத்தா அமைதியாக இருந்தார். அவன் சொன்னான், தண்ணியை கபகபன் ஊற்றுனீங்கன்னா வளருதே, ஊற்ற வண்டி தானே அப்படின்னு. அவர் சொன்னார், இல்லை நான் தெளிச்சிக்கிறேன்ப்பா அப்படின்னு. சரி, படுத்துருச்சே. உடனே தாத்தா கிட்ட வந்தான். தாத்தா, என்ன நடந்துச்சு? உங்கள் செடி நிற்கிதே, என் செடி படுத்துருச்சே, என்ன தாத்தா அப்படின்னு போதுதான் தாத்தா சொல்ல ஆரம்பித்தார். எப்பா, தண்ணியை வேகமாக ஊற்ற இந்த வேருக்கு நீ வேலை கொடுக்க மாட்டேன்ற. வேருனுடைய கேரக்டர் என்னென்னா, நீர்க்கால்களை தேடி அது வந்து படரணும். படர தான் மண்ணை இறுக்கமாக பிடிக்கும். அது பிடிக்கும் போது எவ்வளவு சூறாவளி வந்தாலும் அது என்ன செய்யாது, சாயாது. ப்ராப்ளம் பலவீனம் வந்து மேலே இல்லை, பலவீனம் எங்கே இருக்குது? வேரில் இருக்குது. இந்த செடி அப்படி இல்லை. நான் தண்ணியை தெளிக்கும் போது தண்ணியினுடைய ஸ்மெல் பட்ட உடனேயே அந்த வேர் வந்து எங்கே நீர் இருக்குன்னு தேடி போகுது. தேடி போக 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 அப்படியே அடர்ந்து படர்ந்து மண்ணை கவ்வி பிடிச்சிக்குது. எவ்வளவு சூழ்நிலை வந்தாலும் அது என்ன செய்யாது. ஆமாம், இதுலேருந்து என்ன பாடம் கற்றுக்குறோம்? தாத்தாவுடைய நாலேஜ் என்ன, நாம் தெளித்து விட்டாலே போதும். கொஞ்சம் காலம் பிடிக்கும். கபகபன்னு வளர்றது வந்து பெரிய வெற்றி கிடையாது. சூழ்நிலை வரும்போது தான் அது நிர்ணயம் பண்ணும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? அப்புறம் தாத்தாட்டிருந்து கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அந்த செடியை மறுபடியும் எடுத்து போட்டு அதே செடியை வச்சு தாத்தா மாதிரியே வளர்க்க ஆரம்பித்தான். ஒரு பெரிய விருட்சத்தையே வளர்த்தெடுத்தான். நான் சொல்கிறேன், அப்போ என்ன சொல்ல வரோம்னா, சூழ்நிலைகள் பிரச்சனைகள் வரும்போது தான் நம்முடைய அந்த அடித்தளம் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு தெரிய வரும். ஒரு ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ அந்த ஆரோக்கியம், அந்த பலன், அந்த சக்தி, வல்லமை உள்ளவர்களாக கடவுள் நம்மளை ஏற்கனவே மாற்றி வச்சிருக்கிறார். சொல்லுங்க, மாற்றி வச்சிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் நாம் அப்படி ஆக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இந்த சூழ்நிலை மாற்றும்னு ஜெபம் பண்றது இல்லை, அதை மாற்றக்கூடிய பலனை தாரும், அதை மாற்றக்கூடிய ஞானத்தை தாரும். அது உள்ள வைக்கப்பட்டிருக்குது. அது வெளியே வர உதவி செய்யும். அந்த எந்த நபர்களோட சேர்ந்தா அது வெளியே வரும், எந்த இடத்துக்கு போனால் வெளியே வரும்.
நான் என்ன கற்றுக்கிட்டா வெளியே வரும் அப்படின்ற ஒரு ஐடியாவை ஆண்டவர்கிட்ட கேட்கணுமே ஒழிய, ஆண்டவர் எல்லாத்தையும் செய்கிறது கிடையாது. ஆண்டவர் நம்மளை டியூன் பண்ணுறாரு, நம்மளை இன்னும் மெச்சூர் ஆக்குறார், நம்மளை இன்னும் கர்த்தர் டெவலப் பண்ணுகிறார், எம்பவர் பண்ணுகிறார், நம்மளை இன்னும் எக்யூப் பண்ணுகிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? ஆமேன். ஏன்னா அவர் தலைவர். சொல்லுங்கள், அவர் தலைவர். சொல்லுங்கள், அவர் தலைவராக இருக்கிறார், நான் பரிபூர்ணம் உள்ளவனாக இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? ஓகே.